வணக்கம், வெல்கம் டு எலிமெண்ட்ரி ஸ்டூடெண்ட் சேனல். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் நான் அவனை படிக்க சொன்னேன், நான் உன்னை இங்கே இருக்க சொன்னேன், இல்லை நான் உன்னை அங்கே போக சொன்னேன், நான் உன்னை சாப்பிட சொன்னேன், உன்னை நான் இங்கே வர சொன்னேன், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா. ஒரு விஷயத்தை பாஸ்டில் ஒரு விஷயத்த நான் உன்னை பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ முடிஞ்ச உடனே இந்த வீடியோவோட கான்செப்ட்டு உங்களுக்கு நல்லாவே புரியும், நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பேசுவீங்க. இப்போ பாருங்கள், நான் அவனை படிக்க சொன்னேன், நான் அவனை படிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்ல போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு யாரை எழுதணுன்னா சப்ஜெக்ட். இந்த சென்டென்ஸில் யார் சப்ஜெக்டு, யார் என்ன சொன்னாங்க, நம்ம தானே சொல்கிறோம். நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா. நான் சொன்னேன், நான் சொன்னேன் அப்படிங்கிறத முதல்ல கொண்டு வரணும். டெல் அப்படின்னா சொல், டோல்டு, இது பாருங்கள், டெல், டோல்டு, டோல்டு. இப்போ இது முடிஞ்சு போன விஷயம். இது நான் உன்னை படிக்க சொன்னேன் அப்படின்னா என்ன அர்த்தம், பாஸ்டில் நான் உன்னை படிக்க சொன்னேன், முடிஞ்சு போன விஷயத்த நம்ம இப்போ பேசுகிறோம். நான் உன்னை படிக்க சொன்னேன், நான் உன்னை எழுத சொன்னேன், நான் உன்னை அங்கே வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ அதை சொன்னது பாஸ்ட் டென்ஸு. இப்போ டெல்லுக்கு அடுத்தது டோல்டு. ஐ டோல்டு, நான் சொன்னேன். ஐ டோல்டுன்னா என்னங்க அர்த்தம், நான் சொன்னேன். என்ன சொன்னேன், என்ன சொன்னங்கிறதுக்கு முன்னாடி நான் யார்கிட்ட சொன்னேன், அவனை. ஐ டோல்டு ஹிம், நான் அவன்கிட்ட சொன்னேன். என்னன்னு சொன்னேன், படிக்க சொன்னேன். டு ஸ்டடி, நான் அவனை படிக்க சொன்னேன் அப்படிங்கிறத நம்ம இப்படி தான் எழுதணும். ஐ டோல்டு ஹிம், நான் அவன்கிட்ட சொன்னேன். என்ன சொன்னேன், படிக்க சொன்னேன். அப்போ டு ஸ்டடி, இந்த இடத்துல டு ஸ்டடிங்கிறது இன்ஃபினிட்டிவ். இன்ஃபினிட்டிவ்னா டூ, அதாவது வேர்பு கூட பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பு கூட டூ ஆட் பண்ணுறது, அதுதான் டூ இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்கிறது. படிக்க, எழுத, இங்கே வர்ற, போக, அந்த மாதிரி க சவுண்டு வர்றதெல்லாம் டூ போட்டு அதுக்கப்புறம் வேர்பு ஒன்று எழுதணும். ஓகேங்களா. ஐ டோல்டு ஹிம் டு ஸ்டடி அப்படின்னா நான் அவனை படிக்க சொன்னேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நான் உன்னை வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறோம், நான் உன்னை வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ நான் சொன்னேன் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு எழுத போகிறோம். இதனோட ஃபார்மேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் நம்ம தானே. இப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஐ தான் வரும். ஐக்கு அடுத்தது டோல்டு. ஐ டோல்டு தான் நம்ம இந்த ஃபார்மேட்டு ஃபுல்லாகவே இருக்க போகுது. ஓகே, இப்போ சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் ஐ டோல்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம யாருக்கிட்ட சொன்னோமோ அவங்க அங்கே வருவாங்க. ஓகே, ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் இந்த இடத்துல வருவாங்க. அதுக்கப்புறம் டூ இன்ஃபினிட்டிவ் வந்துடுவாங்க. ஓகே, இதனுடைய சென்டென்ஸ் பேட்டர்ன் இவ்வளோ தான். அப்போ ஐ டோல்டு தான் ஃபஸ்ட்டு வரணும். ஐ டோல்டு, நான் சொன்னேன். யாருக்கிட்ட சொன்னேன், உன்கிட்ட. ஐ டோல்டு யூ, நான் உன்கிட்ட சொன்னேன். என்ன சொன்னேன், வர சொன்னேன். வர்ற, அப்போ வர்ற அப்படி வருதுங்கிறது வேர்பு, அது கூட டூ சேர்ந்தா வர. டு கம், நான் உங்ககிட்ட வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறத இப்படி தான் சொல்லணும். ஐ டோல்டு யூ டு கம், நான் உங்ககிட்ட வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நான் அவளை விளையாட சொன்னேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதோட சென்டென்ஸ் பேட்டர்ன் என்ன, ஃபஸ்ட்டு ஐ டோல்டு, நான் சொன்னேன். அடுத்தது யாருக்கிட்ட சொன்னேன், அவகிட்ட. ஐ டோல்டு ஹர், நான் அவகிட்ட சொன்னேன். என்ன சொன்னேன், விளையாட சொன்னேன். ஐ டோல்டு ஹர் டு ப்ளே, அவ்வளோதாங்க. ஐ டோல்டு ஹர் டு ப்ளே அப்படின்னா என்ன அர்த்தம், நான் அவகிட்ட விளையாட சொன்னேன் அப்படின்னு சொல்கிறோம். பாஸ்டில் ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி நம்ம சொன்னதை இப்படி தான் சொல்லணும். ஐ டோல்டு ஹர் டு ப்ளே, நான் அவளை விளையாடலாம் சொன்னேன், அவள் இங்கே இருக்கிறா
அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா, அதுதான் ஐ டோல்டு ஹர் டு ப்ளே, நான் அவளை விளையாட சொன்னேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் உன்னை இங்கே இருக்க சொன்னேன், நான் உன்னை இங்கெல்லாம் இருக்க சொன்னேன், நீ அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு குழந்தைய நீ இங்கே இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோன்னு வச்சிங்களேன், அது நம்ம சொன்ன இடத்துல இருக்காமல் வேறு ஏதோ ஒன்று போய் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கோம். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், நான் உன்னை இங்கெல்லாம் இருக்க சொன்னேன், நீ அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் பாஸ்டில் ஒரு விஷயத்த நம்ம பண்ண சொல்கிறத இப்படி தான் சொல்லணும். இப்போ பாருங்கள், நான் உன்னை இங்கே இருக்க சொன்னேன், இப்போ நான் சொன்னேன் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்டில் வரப்போகுது. ஐ டோல்டு, யார்கிட்ட சொல்கிறோம், ஐ டோல்டு யூ. இப்போ நல்லா கவனிங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓகே, மீ, அஸ், ஹர், ஹிம், தெம், இட், இது எல்லாமே ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓகே, சப்ஜெக்ட் ப்ரோனவுனுங்கிறது ஃபஸ்ட்டில் வந்துடும், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனுங்கிறது வேர்புக்கு அடுத்ததோ இல்லை லாஸ்ட்டில் வேணாலும் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் வரலாம். ஓகே, ஐ டோல்டு ஹிம், நான் உங்ககிட்ட சொன்னேன், இதோடய முடிச்சிடல, இதுவே ஒரு ஃபுல்ஃபில்லான சென்டென்ஸ். ஐ டோல்டு யூ, நான் உன்கிட்ட சொன்னேன்ல, ஐ டோல்டு யூ. ஓகே, என்ன சொல்கிறோம், இங்கே இருக்க சொல்கிறோம், அதுக்கு தான் டு பி, பீனா இரு அப்படின்னு அர்த்தம், அது கூட டூ சேர்க்குறோம், டு பி ஹியர், நான் ஒன்று இங்கே இருக்க சொன்னேன் அப்படிங்கிறத நம்ம இப்படி தான் சொல்லணும். ஓகே, ஐ டோல்டு யூ டு பி ஹியர், நான் உன்னை இங்கே இருக்க சொன்னேன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேண்ணே, ஓகே புரியுதுங்களா. நெக்ஸ்ட், இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், நான் உன்னை கவனமாக இருக்க சொன்னேன், நான் உன்னை கவனமாக இருக்க சொன்னேன் அப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போ நான் சொன்னேன் அதுதானே ஃபஸ்ட்டு வரப்போகுது. இப்போ ஐ டோல்டு, உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சின்னா நீங்கள் என்ன கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணிகிட்டே வரலாம். ஐ டோல்டு, யார்கிட்ட சொன்னேன், வாங்கிட்ட. ஐ டோல்டு யூ, நான் வாங்கிட்ட சொன்னேன், என்ன சொன்னேன், கவனமாக இருக்க சொன்னேன். அப்போ இரு, இருக்க அப்படின்னா டு பி. ஓகே, எப்படி இருக்கணும், கவனமாக இருக்கணும். ஐ டோல்டு யூ டு பி கேர்ஃபுல், நான் உங்ககிட்ட கவனமாக இருன்னு சொன்னேன் அப்படிங்கிறத இப்படி தான் சொல்லணும். ஐ டோல்டு யூ டு பி கேர்ஃபுல். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், நான் மாலாவை கால் பண்ண சொன்னேன், நான் மாலாவை கால் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சென்டென்ஸ் எப்படி ஆரம்பிக்கணும், ஐ டோல்டு, யார்கிட்ட சொன்னோம், மாலா கிட்ட. ஐ டோல்டு மாலா, என்ன சொன்னோம், மாலாக்கிட்ட கால் பண்ண சொன்னோம், டு கால். ஓகே, எனக்கு கால் பண்ண சொன்னேன் அப்படின்னா டு கால் மீ, மாலாக்கிட்ட கால் பண்ண சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறத இப்படி தான் சொல்லணும். ஓகே, நான் மாலாவை கால் பண்ண சொன்னேன், ஐ டோல்டு மாலா டு கால், அதோட வேணாலும் முடிச்சிக்கலாம். நான் மாலாவை எனக்கு கால் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொன்னால் லாஸ்ட்டில் மீ ஆட் பண்ணிக்கலாம். ஐ டோல்டு மாலா டு கால் மீ, எனக்கு மாலாவை கால் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ எல்லா சென்டென்ஸுமே ஐ டோல்டு ஐ டோல்டு ஐ டோல்டுன்னு தான் ஆரம்பிக்கும். டோல்டுனா சொன்னேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட், இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், நான் உன்னை சாப்பிட சொன்னேன் அப்படின்னு சொல்ல போகிறோம். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஐ டோல்டு, ஐ டோல்டு நான் சொன்னேன், யார்கிட்ட, வாங்கிட்ட. ஐ டோல்டு யூ, ஐ டோல்ட் யூ, என்ன சொன்னோம், சாப்பிட, டு ஈட். ஐ டோல்டு யூ டு ஈட், நான் உன்னை சாப்பிட சொன்னேன் அப்படின்னு இதோட வேணாலும் நிப்பாட்டிக்கலாம். நான் உன்னை ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட சொன்னேன் அப்படின்னா ஹெல்த்தி ஃபுட்டு அப்படின்னு இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஹெல்த்தி ஃபுட்டு, நான் உன்னை ஹெல்த்தியான ஃபுட்டு என்ன பண்ண சொன்னேன், சாப்பிட சொன்னேன் அப்படின்னு சொல்கிறோம். ஐ டோல்டு யூ டு ஈட் ஹெல்த்தி ஃபுட்டு. ஐ டோல்டு யூ டு ஈட் பிரேக்ஃபாஸ்ட்டு, நான் உன்னை காலை உணவு சாப்பிட சொன்னேன். ஐ டோல்டு யூ டு ஈட் லன்ச், நான் உன்னை மதிய உணவு சாப்பிட சொன்னேன், நீ ஏன் சாப்பிடல அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா, அதுதான் ஐ டோல்டு யூ டு ஈட் லன்ச், நான் உன்னை லஞ்சு வந்து சாப்பிட சொன்னேன், நீ ஏன் சாப்பிடலை அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் உன்னை எழுத சொன்னேன், நான் உன்னை என்ன பண்ண சொன்னேன், எழுத சொன்னேன். இப்போ சொல்லுங்கள், ஐ டோல்டு யூ, நான் உங்ககிட்ட சொன்னேன், என்ன சொன்னேன், எழுத, டு ரைட். ஐ டோல்டு யூ டு ரைட், நான் உன்னை எழுத சொன்னேன் அப்படின்னு சொல்லலாம்.
ஓகே. அப்போ இந்த வீடியோவில் பாஸ்ட்டில் ஒரு விஷயத்த பண்ண சொன்னோம் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்தோம். ஓகேங்களா? ஐ டோல்டு. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். என் ஆசிரியர் எங்களை விளையாட சொன்னாங்க. எங்கள் டீச்சர் எங்களை விளையாட சொன்னாங்க. இப்போ விளையாண்டுட்டு இருப்பாங்க. இப்போ தலைமை ஆசிரியர் வந்து என்ன விளையாடுறீங்க, உங்களை யார் விளையாட சொன்னது அப்படின்னு கேட்டாங்கன்னா பசங்க என்ன சொல்லுவாங்க, எங்கள் டீச்சர் தான் எங்களை விளையாட சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுதான் இது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல சப்ஜெக்ட் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் நான் சொன்னேன்னு வரும். இந்த இடத்துல இப்போ யார் சப்ஜெக்ட் வரப்போகிறா? என் ஆசிரியர். ஆசிரியர் தானே அந்த வேலையை செய்யுங்கன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க தான் சப்ஜெக்டு. இப்போ மை டீச்சர் டீச்சர் யார்கிட்ட சொன்னாங்க? எங்கள்கிட்ட. இப்போ எங்களை அப்படின்னா அஸ். மை டீச்சர் டோல்டு. ஓகே, டீச்சர் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? யார்கிட்ட சொன்னாங்க? எங்களை. மை டீச்சர் டோல்டஸ். எங்கள்கிட்ட சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? விளையாட சொன்னாங்க. டு ப்ளே. எங்கள் டீச்சர் எங்களை விளையாட சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறத இப்படி தான் சொல்லணும். மை டீச்சர் டோல்ட் அஸ் டு ப்ளே. எங்கள் டீச்சர் என்ன விளையாட சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இதையே எங்கள் அப்பா எங்களை டிவி பார்க்க சொன்னார். எங்கள் அப்பா எங்களை டிவி பார்க்க சொன்னார் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் அப்பா எங்களை டிவி பார்க்க சொன்னார் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த சென்டென்ஸு யார் என்ன செய்ய சொன்னது? எங்கள் அப்பா தான் செய்ய சொன்னார். அப்பா அவரை ஃபஸ்ட்டு கொண்டு வரும். மை ஃபாதர். சொன்னார், டோல்டு. எங்கள் அப்பா சொன்னார். என்ன சொன்னார்? யார்கிட்ட சொன்னார்? எங்களை. இல்லைன்னா என்னை. என்ன எங்கள் அப்பா டிவி பார்க்க சொன்னார் அப்படின்னா மீ சொல்லிக்கலாம். என்னை அப்படின்னா ஒரு ஆள்னா மீ. இப்போ எங்களை அப்படின்னா நம்மளோட சேர்ந்து நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல அஸ் சேர்த்துக்கலாம். ஓகே, மீனா என்ன. எங்கள் அப்பா என்னை டிவி பார்க்க சொன்னார் அப்படின்னா மை ஃபாதர் டோல்டு மீ டு வாட்ச் டிவி. எங்கள் அப்பா என்ன டிவி பார்க்க சொன்னார் அப்படிங்கிறத இப்படி தான் சொல்லணும். மை ஃபாதர் டோல்டு மீ டு வாட்ச் டிவி. எங்கள் அப்பா எங்களை டிவி பார்க்க சொன்னார் அப்படின்னா மீக்கு பதிலாக அஸ் ஆட் பண்ணிக்கணும். மை ஃபாதர் டோல்டு அஸ் டு வாட்ச் டிவி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நான் உன்னை கடைக்கு போக சொன்னேன் அப்படின்னு சொல்கிறோம். நான் உன்னை கடைக்கு போக சொன்னேன். அப்போ ஐ டோல்டு. நான் சொன்னேன். யார்கிட்ட சொன்னேன்? உங்ககிட்ட. ஐ டோல்டு யூ. நான் உங்ககிட்ட சொன்னேன். என்ன சொன்னேன்? போக. அப்போ டு கோ டு த ஷாப்பு. எங்கே போக சொன்னோம்? கடைக்கு. ஷாப்பு. நான் உன்னை கடைக்கு போக சொன்னேன். நான் உன்னை கடைக்கெல்லாம் போக சொன்னேன். வாட் ஆர் யூ டூயிங் நவ்? நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? அதுதான் ஐ டோல்டு யூ டு கோ டு த ஷாப்பு. நான் உன்னை கடைக்கு போக சொன்னேன். வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறோம். ஓகே, இப்போ பாஸ்ட்டில் ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஐ டோல்டுங்கிற ஃப்ரேஸை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நான் உன்னை பணம் கட்ட சொன்னேன். நான் உன்னை பணம் கட்டுறதுக்கு உன்னை அனுப்பினேன். நான் உன்னை பணம் கட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், நான் சொன்னேன். என்ன சொல்லலாம்? நான் சொன்னேன். ஐ டோல்டு. யார்கிட்ட சொன்னேன்? உங்ககிட்ட. ஐ டோல்டு யூ. என்ன பண்ண சொன்னேன்? கட்ட சொன்னேன். இப்போ கட்டுறதுக்கு வந்து டு பே. நான் உங்ககிட்ட கட்ட சொல்லி சொன்னேன். என்ன கட்ட சொன்னேன்? பணம். ஐ டோல்டு யூ டு பே த மணி. நான் உங்ககிட்ட பணம் கட்ட சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஐ டோல்டு யூ டு பே த மணி. நான் உங்ககிட்ட பணம் கட்ட சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், இதை ஒரு சுருக்கமாக பார்த்துடலாம். ஐ டோல்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொன்னேன். யாருக்கிட்ட சொன்னேன் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல அஸ்
எங்ககிட்ட சொன்னோம், இல்லை யூ அஸ். இந்த இடத்துல வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான் வரும். ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீ, அஸ், யூ, ஹர், ஹிம், தெம், இட். இதுதான் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓகே, இங்கே பாருங்கள். ஐ டோல்டு யூ, நான் உன்கிட்ட சொன்னேன். ஐ டோல்டு ஹர், நான் அவகிட்ட சொன்னேன். ஐ டோல்டு ஹிம், நான் அவங்கிட்ட சொன்னேன். ஐ டோல்டு தெம் டு ப்ளே, நான் அவங்கள விளையாட சொன்னேன். ஐ டோல்டு தெம் டு ப்ளே. இப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒரு வேர்பு ஒன்று வச்சுக்கலாம். டு குக், இதை வச்சு பாருங்கள். சமைக்க, குக், டு குக் அப்படின்னா சமைக்க, குக்குன்னா சமை அப்படின்னு அர்த்தம். அது கூட டூ ஆட் பண்ணிட்டோம்னா சமைக்க அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், ஐ டோல்டு யூ டு குக், நான் உன்னை சமைக்க சொன்னேன். ஐ டோல்டு ஹர் டு குக், நான் அவளை சமைக்க சொன்னேன். ஐ டோல்டு ஹிம் டு குக், நான் அவனை சமைக்க சொன்னேன். ஐ டோல்டு தெம் டு குக், நான் அவர்களை சமைக்க சொன்னேன். அப்போ இதனுடைய சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி வரப்போகுது அப்படின்னா ஐ டோல்டுன்னு வரப்போகுது. ஓகே, இந்த இடத்துல ஐ தான் சொல்லணுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ இந்த இடத்துல ஹீ கூட சொல்லலாம். ஹீ சொன்னோம்னா என்னை. ஹீ டோல்டு மீ டு குக், அவன் என்ன சமைக்க சொன்னான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஹீ டோல்டு அஸ் டு குக், அவன் எங்களை சமைக்க சொன்னான் அப்படின்னு சொல்கிறோம். ஹீ டோல்டு ஹர் டு குக், அவன் அவளை சமைக்க சொன்னான் அப்படின்னு சொல்கிறோம். ஹீ டோல்டு ஹிம் டு குக், இங்கே ஹீ ஹிம் வராது இல்லையா, அவன் அவனை சமைக்க சொல்லலாம். இன்னொரு பையன் இன்னும் ஒருத்தனை கூட சொல்லலாம் இல்லையா, நீ போய் சம அப்படின்னு சொல்லலாம். ஹீ டோல்டு ஹிம் டு குக், அவன் அவனை சமைக்க சொன்னான். ஹீ டோல்டு தம் டு குக், அவன் அவர்களை சமைக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஐ வி யூ தே, ஐ வி யூ தே, ஹீ ஷீ இட், இதுதான் சப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓகே, இந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுன் தான் அங்கே ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனாக அப்படி மாறுது. பாருங்கள், ஐ மீயா மாறும், வி அஸ்ஸா மாறும், யூ யூவாகவே இருக்கும், தே தெம்மா இருக்கும், ஹீ ஹிம்மா மாறும், ஷீ ஹர்ரா மாறும், இட்டு இட்டாகவே இருக்கும். ஓகே, அப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் ப்ரோனவுன் நம்ம பயன்படுத்திக்கலாம். நடுவில் டோல்டு, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யாரை சொல்கிறோமோ ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் நம்ம என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டூ போட்டு பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பு 1 போட போகிறோம். ஓகே, இதுதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர். நம்ம இந்த இடத்துல ஐ தான் சொல்லணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை, என்ன சப்ஜெக்ட் வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கான சென்டென்ஸ் இது பாருங்கள். இந்த சென்டென்ஸ் இது உங்களுக்கான சென்டென்ஸ். நான் உன்னை தூங்க சொன்னேன், அவ என்ன வர சொன்னா, மேனேஜர் உன்னை கூப்பிட சொன்னார். இந்த மாதிரிலாம் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களை தேடி வரும். நீங்கள் நியூ வீடியோஸ் அப்டேட்டை பெறணுன்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கணும். ஓகேங்களா? நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.